Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து WOP கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு CRUD ஆபரேஷன் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்சர்ட் பார்ட். ரெக்கார்ட் ஒன்னு எப்படி இன்சர்ட் பண்றது வந்து டேட்டாபேஸ்க்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நான் ஒரு ஃபார்ம் ஒன்னு உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது வந்து நான் வந்து எக்லிப்ஸ்ல செஞ்ச ஒரு ஃபார்ம் வந்து இப்ப நேம் ராஜான்னு கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து சென்னைன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபோன் நம்பரை வந்து சும்மா ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்கள், ரெக்கார்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம mysql டேட்டாபேஸில் போய்ட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆட் ஆகிடுச்சு. ரைட், சிம்பிள். இப்போ நான் இன்னொரு ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டு ஆட் ஆகிடுச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆட் ஆகிடுச்சு. இதை எப்படி நம்ம WOP கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் கோரி எழுதுறதுன்னு பார்ப்போம். ரைட், இதுதான் டிசைன், நம்ம செஞ்ச டிசைன். இதுதான் ஃபார்ம் டிசைன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்லிப்ஸில் நான் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுற ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்காட்டி நான் உங்களுக்கு இனி வர வீடியோவில் சொல்லித்தரேன், எப்படி ஒரு விண்டோஸ் பில்டர் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம். இப்போ இதுக்கு சொல்கிறது பேனலுக்குள்ளே இந்த மாதிரி லேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதற்கு நான் சொல்கிறது டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லி, இது சேவ் பட்டன். ரைட், இது வந்து லேபிள்ஸ். ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் பேர் கொடுத்துருக்கேன், TXT நேம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்த அட்ரஸ் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் கொடுத்துருக்கேன், TXT அட்ரஸ்ன்னு சொல்லி. அடுத்த ஃபோன் நம்பர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன், TXT ஃபோன் நம்பர்னு சொல்லி. ரைட், இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன், நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்கு லேஸாக. ரைட், வெரி சிம்பிளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது தான் நம்மளோட WOP CRUDன்னு சொல்லி. ரைட், இந்த CRUDக்குள்ளான இதில் கோட்ஸ். ரைட், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். நீங்கள் டெக்ஸ்ட் இதுக்கான 3 வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட் வேரியபிள், நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு சொல்லி. ரைட், நம்மளுக்கு 3 ஃபீல்டு தான் இருக்குது. இப்போ வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கான்னு சொல்லி. கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கான்னு சொல்லி கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், இதில் வந்து SQL, இது வந்து SQL கிளாஸ். ரைட், இம்போர்ட் java.sql.asterisk மீன் SQL அவ்வளோ கிளாஸஸ் வந்து அதில் வந்துடும் asterisk கொடுத்தீங்கன்னா. ரைட், ஓகே. அப்படின்னா தான் உங்களுக்கு லேசாக எழுதலாம், அந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம், ரிசால்ட் செட் எழுதலாம், எல்லாம் எழுதலாம். ரைட், இப்போ இதில் வந்து கெட் அண்ட் செட் மெத்தட் நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த 3க்கும் நீங்கள் க்ரியேட் பண்ண 3 வேரியபிளுக்கும் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், ப்ரைவேட் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுனா, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ண சோர்ஸுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன நீங்கள் அங்கே வேரியபிள், ப்ரைவேட் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ அதுக்கான வேரியபிள் எல்லாம் காட்டும். நீங்கள் நேம், ஃபோன், அட்ரஸ் இது 3 வேரியபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட் அண்ட் செட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டும். ரைட், செட் இது வந்து நேம், இதில் வந்து நேமுக்கு நேம் செட் ஆகும். அடுத்து வந்து இதே மாதிரி தான் செட் அட்ரஸ்க்கும் இந்த மாதிரி செட் ஆகும், ஃபோன் நம்பருக்கு இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம காட்டலாம். ரைட், வெரி சிம்பிளாக செட் பண்ணி நம்ம காட்ட முடியும். ரைட், வெரி சிம்பிள். ரைட், இந்த மாதிரி கெட் அண்ட் செட் மெத்தட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டுறது. ரைட், வெரி சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி காட்டலாம். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கான இது என்னது இந்த ஃபீல்டெல்லாம். ரைட், இதுக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு TXT நேம், அடுத்தது நம்ம சொன்ன TXT அட்ரஸ், TXT ஃபோன் நம்பர். ரைட், இந்த ஃபீல்டெல்லாம் நான் வந்து நம்ம வேரியபிளுக்கு வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். ரைட், இப்போ TXT நேமில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து நேமுக்கு வரும், அட்ரஸில் டைப் பண்ணுற அட்ரஸ்க்கு வரும், ஃபோன் நம்பரில் டைப் பண்ணுற ஃபோன் நம்பருக்கு வரும். ரைட், அந்த மாதிரி தான் செஞ்சுக்க போகிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இது நம்மள்கிட்ட பட்டன், சேவ் பட்டன் டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ சேவ் பட்டன் உள்ளுக்கு நம்ம எழுதுகிற கோடை உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக்குள்ளுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து WOP CRUDனா இந்த கிளாஸில் பேர் வந்து WOP CRUD. ரைட், WOP CRUD. ரைட், இந்த பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸை காட்டுறேன் பாருங்கள். WOP CRUD தான் இந்த கிளாஸில் பேர். ரைட், இந்த கிளாஸுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், OPன்னு சொல்லி, நியூ WOP CRUD. அதுக்கப்புறம் வந்து WOP செட் நேம். செட் நேம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நேம் அங்கே கொடுக்குறீங்களோ அது வந்து அங்கே செட் நேமில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ரைட், செட் நேம்னா என்ன நீங்கள் நேம் கொடுக்குறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு செட் நேமில் வந்து ஸ்டோர் ஆகும்.
நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற நேம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க டபிள்யூபி க்ரெட்டுக்கு ஓபின்னு சொல்லி ஓபி டாட் செட் நேம்னா அந்த நீங்கள் கெட் அண்ட் செட் மெத்தடில் கொடுத்த செட் நேம் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற நேம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணுறீங்க நேம் அது செட் நேமில் வந்து பதிவு செஞ்சுட்டு அந்த நேம் வந்து இதில் வரும் ரைட் இந்த டிஎக்ஸ்டி நேம் இந்த பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்டி நேம் டிஎக்ஸ் பாக்ஸில் தான் உங்களுக்கு பேர் கொடுத்துருக்கோம் டிஎக்ஸ்டி நேம் சொல்லி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் அதை வந்து நான் வந்து செட் நேமுக்கு கொடுக்குறேன் செட் நேமில் வந்து பதிவு செய்யும் ரைட் ஓகே பதிவு செஞ்சால் உங்களுக்கு செட் நேமுக்கு வந்து செட் நேமில் வந்து உங்களுக்கான வேரியபிளில் வந்து இந்த மாதிரி அசைன் பண்ணும் அதை தான் நான் கொடுத்துருக்கேன் இது வெரி சிம்பிள் இப்போ தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒர்க் பண்ணும் கெட் அண்ட் செட் மெத்தட் போட்டு தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கன்செப்ட் பண்ணுறது ரைட் அதாவது செட் அட்ரஸ் அதே மாதிரி தான் அட்ரஸும் ஒர்க் பண்ண போகுது நீங்கள் அட்ரஸில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது செட் அட்ரஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து இந்த வேரியபிளுக்கு செட் ஆகும் இப்படி தான் உங்களுக்கு அதில் அதுவும் ஒர்க் ஆகும் வெரி சிம்பிள் இந்த மாதிரியே தான் ஒர்க் ஆகும் சிம்பிள் ப்ராசஸ் இதே தான் ப்ராசஸ் இப்படி தான் ஒர்க் பண்ண போகுது பார்த்துக்கோங்க ஓகே செட் அட்ரஸும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம் ரைட் இந்த மாதிரி அட்ரஸில் போய் பதிவு செஞ்சு இப்படி தான் ஒர்க் பண்ண போகுது அது செட் ஃபோன் நம்பர் இதுவும் அதே மாதிரி தான் செட் ஃபோன் நம்பரில் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறீங்க அதுவும் செட் ஃபோன் நம்பருக்கு அசைன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ரைட் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன வேல்யூ கொடுக்குறீங்க அதெல்லாம் செட் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணணும் டேட்டா பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுலாம் எப்படின்றது நான் வந்து பேசிக் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்க்க நண்பர்களுக்கு என்கிட்ட ஜேடிபிசி பேசிக் வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜேடிபிசி என்னது ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட்டா பேஸையும் நீங்கள் mysql கனெக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்லிப்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அதுக்கான ஜார் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் ரைட் இந்த இருக்க ஜார் ரெண்டு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் mysql கனெக்டர் ஜார்னு இந்த இதில் போய்ட்டு அட் ஜாரில் போய்ட்டு நான் உங்களுக்கு எப்படி ஜார் கனெக்ட் உங்களுக்கு ஜார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட பேசிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நார்மலாக உங்களுக்கு வித்தவுட் கனெக்டிங் டபிள்யூபியில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை செஞ்சதுக்கப்புறம் சேம் அப்படி தான் கிளாஸ் 4 நேம்னு சொல்லி நீங்கள் வந்து டிரைவரை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ரைட் கிளாஸ் 4 நேம் டிரைவர் அடுத்து வந்து கனெக்ஷன் பாத் உங்கள் டேட்டா பேஸ் வந்து எங்கே இருக்குது லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து என்ன பேரில் இருக்குன்றதை கொடுக்கணும் உங்கள் டேட்டா பேஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது என்ன பேர் டபிள்யூபி க்ரெட்ன்ற பேரில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸ் எதில் இருக்குது டபிள்யூபி க்ரெட்ன்ற பேரில் இருக்குது ரைட் அதை நீங்கள் கொடுக்குறீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் சரியாக ரைட் இது வந்து mysql டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் சாம் சர்வர் மொதல் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்கும் அதை நான் கொடுக்குறேன் இவ்வளோ தான் விஷயம் ரைட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க டிரைவரை அடுத்த கனெக்ஷன் பார்த்து கொடுக்குறீங்க அடுத்த வந்து இன்சர்ட் கொரி எழுதுறீங்க இப்போ நான் வந்து நீங்கள் இன்சர்ட் கொரி எழுதுறீங்க ஸ்ட்ரிங் எஸ்கியூல்னு சொல்லி இன்சர்ட் கொரி எழுதுறீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்றது டேபிள் நேம் அதுக்கான குளத்தை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க நேம் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் ரைட் இதுதான் அதுக்கான டேட்டா இதுதான் டேபிள்ட பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர்ன்ற காலம் வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க இதுக்கான வேல்யூஸ் ரைட் இதுக்கான வேல்யூஸை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க ரைட் 3 ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் 3 கொஷன் மார்க் கொடுக்குறீங்க 3 ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஷன் மார்க் 3 கொடுத்துருக்கீங்க ரைட் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வேண்டிய விஷயம் வந்து இப்போ ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி வந்து இருக்காது இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ டேட்டா பேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க வெரி சிம்பிள் ரைட் அடுத்த நம்ம செய்ய போகிற விஷயம் வந்து இதுதான் அந்த நேம் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் அதுக்கான கொலம் ரைட் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறணும் அதை ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கனெக்ஷன் அங்கே கனெக்ட் பண்ணுறோம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் அந்த வேரியபிளை வந்து SQL வேரியபிள் இங்கே கொடுக்குறோம் ரைட் அதில் தான் இன்சர்ட் கொரி இருக்க அந்த வேரியபிளில் தான் அதை இங்கே கொடுக்குறோம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ன்ற ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம் கெட் நேமுக்கு ரைட் கெட் நேம்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை வந்து நீங்கள் எடுத்து கெட் நேமுக்கு கொடுக்குறீங்க கெட் நேமில் தான் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு செட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து செட் நேமில் வந்துட்டு கெட் நேமில் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் டேட்டா ரைட் செட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ வந்து நேமில் ஸ்டோர் ஆகி ரைட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் எங்கன்னா கெட் நேமில் ரிட்டர்ன் பண்ணும் அப்போ கெட் நேமை தான் நீங்கள் வந்து அந்த
ஃபங்க்ஷன் நேமை தான் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அட்ரஸ் கெட் ஃபோன் நம்பர்லாம் வந்து அந்த அட்ரஸை நீங்கள் வந்து போய் கொடுக்குறீங்க. ரைட், இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட், கெட் அட்ரஸ், கெட் ஃபோன் நம்பர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட், இதை வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க, இங்கே கெட் பண்ணுறீங்க. ரைட், இப்போ அதை செட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு வேல்யூவையும். இப்போ இதை செட் பண்ண ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்கள் வந்து கெட் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் செட் ஸ்ட்ரிங், இங்கே வந்து கெட் பண்ணுறீங்க கெட் நேம், அது வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு போகுது, ஃபர்ஸ்ட் கொஷன் மார்க்கு போகுது. அது கெட் அட்ரஸ் வந்து செகண்ட் கொஷன் மார்க், இந்த கெட் நேம் அது ஃபர்ஸ்ட் கொஷன் மார்க்கு போகுது. அடுத்தது வந்து கெட் அட்ரஸ் செகண்ட் கொஷன் மார்க்கு போகுது. கெட் ஃபோன் நம்பர் வந்து தேர்ட் கொஷன் மார்க் போகுது. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ரைட், டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூஸ் இந்த அதுக்கான கொஷன் மார்க் 3 கொஷன் மார்க் கொடுத்துருக்கேன், 3 டேட்டா கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம கால் பண்ணோம் ஸ்டேட்மெண்ட் டாட் அப்டேட் எக்ஸிக்யூட் அப்டேட்னா அதான் ஃபங்க்ஷன். நம்ம ரெக்கார்ட் வந்து டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அதுதான். அதை கால் பண்ணால் உங்களுக்கு டிரெக்டாக வந்து டேட்டா வந்து உங்கள் டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மெசேஜ் பாக்ஸ் நான் கால் பண்ணிருக்கேன், ஜே ஆப்ஷன் பேன் ஷோ மெசேஜ் பாக்ஸ்னு. அப்போ அந்த மெசேஜ் பாக்ஸில் என்ன ஆகும்னா ரெக்கார்ட் அடட்ன்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான கோட்ஸ். ரைட், டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் டாட் செட் டெக்ஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு பிளாங்க் கொடுத்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அடுத்தது வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான கர்சர் வந்து எங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுன்றதை கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் டாட் ஃபோக்கஸ்னால் டிஎக்ஸ்டி நேமில் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். அதாவது உங்கள் டேட்டா வந்து கிளியர் ஆகிட்டு. ரைட், இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து ஆட் பண்ணுறோம். ரைட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் யூஸ் பண்ணி. ரைட், நேம் அட்ரஸ்க்கு நம்ம சென்னைன்னு கொடுக்குறோம், ஃபோன் நம்பருக்கு நம்ம கொடுக்குறோம். ரைட், ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். ரைட், சேவ் கொடுத்தோன்னே ரெக்கார்டு வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் டேட்டா பேஸ்க்கு பார்த்தா அந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுங்க. ரைட், இது தான் உங்களுக்கு சிம்பிள் குவாரி வந்து உங்களுக்கு WOP கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி கிரெட் ஆப்ரேஷன் செய்கிறதுன்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.